நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனா இது ப்ரிப்போசிஷன் பற்றிய தொடருங்க. இது ப்ரிப்போசிஷனில் ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு என்ன உபயோகம், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன. இப்போ இந்த இதில் வந்து பிட்வீன் அண்ட் அமங் ரெண்டு கொடுத்துருக்கோம், ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான். அந்த ப்ரிப்போசிஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுபோக தமிழில் எழுதுறதுக்கும் ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த தொகுதியில் நம்ம விளக்கி சொல்லிட்டு வர்றோம். இப்போ பிட்வீன் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்? இடையே. ரெண்டு பொருளுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நடுவில் ஒரு பொருள் இருந்தால் அதை வந்து இடையேன்னு சொல்லுவோம், பிட்வீன். இப்போ வந்து ஏபிசி 3 பேர் இருக்காங்க, அதில் பி வந்து நடுவில் இருக்கான் இல்லையா, அதுதான் இடையே என்ற அர்த்தத்தில் வரும். ரைட்டா? இந்த மாதிரி வரும் பொழுது மொத்தம் 3 பொருள் இருக்கும், அந்த 3ல் நடுவில் இருக்க பொருளை சொல்லும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அமங்க என்ன எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 3க்கு மேல், 3 அல்லது 3க்கு மேல் பொருள்கள் இருந்தால் அப்போ அமங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதில் 3 பேருக்கு மேலே இருக்கும்போது அமங் யூஸ் பண்ணுவோம். 2க்கு நடுவில், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று 2 இருக்குது, அதுக்கு நடுவில் அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அப்போ பிட்வீன் சொல்லுவோம். இவ்வளோ தாங்க வித்தியாசம். இதை உதாரணத்தோடு விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஏபிசி இந்த எழுத்தில் ஏக்கும் சிக்கும் நடுவில் என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? பிட்வீன். கரெக்ட். 2 நபர் அல்லது 2 பொருள்களுக்கு இடையே வரும் பொழுது பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஏக்கும் சிக்கும் இடையே அப்படிங்கன்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் சொல்லும் போது என்ன ஆகும்? இடையே ஏக்கும் சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பிட்வீன் ஏ அண்ட் சி. எது இருக்கு? பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. எது இருக்கு? பி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. 2 எழுத்துக்களுக்கு இடையே அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வந்திருக்கு. இப்போ புரியும் நம்புகிறேன். இன்னும் சில உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 வீட்டுக்கு இடையில் ஒரு ஷாப் இருக்குது, அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். 2 நபர் அல்லது பொருள் அல்லது எது வேணாலும் 2 வீட்டிற்கு இடையே, இந்த பக்கம் ஒரு வீட்டு இருக்குது, அந்த பக்கம் ஒரு வீட்டு இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? ஒரு ஷாப் இருக்குது, ஒரு கடை இருக்குது. அதை எப்படி சொல்லுவோம்? 2 வீட்டிற்கு இடையே. தமிழில் வரும்போது இடையே 2 வீட்டிற்குன்னு, இங்கிலீஷில் வரும்போது இடையே 2 வீட்டிற்குன்னு மாறிடும். அது எப்படி மாறும்? பிட்வீன் 2 houses. என்ன இருக்குது? தேர் இஸ் அ ஷாப் பிட்வீன் 2 houses. 2 வீடுகளுக்கு இடையில் ஒரு ஷாப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்படி தான் சொல்லுவோம், தேர் இஸ் அ ஷாப் பிட்வீன் 2 houses. அடுத்து இது ஒரு சாக்லேட், பிட்வீன் இடையே. இந்த இது எப்படி சார்? 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு இடையில். நீங்கள் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு இடையில், 2க்கு இடையில் இருக்கிறத தான் சொல்கிறீங்க இல்லையா? 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் இடையில் அப்படிங்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும்? இடையே 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்ன்னு சொல்கிறோம். பிட்வீன் ₹10 and 15. சாக்லேட் எவ்வளோங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? த சாக்லேட் ப்ரைஸ் இஸ் பிட்வீன் ₹10 and 15. 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது 2 ரேட்டுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது த சாக்லேட் ப்ரைஸ் இஸ் பிட்வீன் ₹5 and 10 and 5, அல்லது 5 and 10, அல்லது 10 and 15, எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? 2 விலைக்கு இடையில் இருந்துச்சு அப்படிங்கிறத. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அமங். அமங்குன்னா இடையே. 3 அல்லது 3க்கு மேல், 2க்கு நடுவில் இல்லை, இடையே. இந்த இடத்துல இடையேங்கிறது எப்படி வரும்? குடிசைகளுக்கு இடையே. குடிசை, ஏராளமான குடிசை இருக்குது, ரைட்டா? அந்த குடிசைகளுக்கு இடையே என்ன இருக்குது? குடிசைகளுக்கு இடையேங்கிறது இங்கிலீஷில் மாறும்போது இடையே குடிசைகளுக்குன்னு மாறிடும். அமங் ஹட்ஸ், அமங் த ஹட்ஸ் அல்லது அமங் ஹட்ஸ். ஐ குட் சி எ பங்களோ அமங் ஹட்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா? அந்த குடிசைகளுக்கு இடையே ஒரு பில்டிங் இருக்குது. அதை தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஐ குட் சி எ பங்களோ அமங் ஹட்ஸ். ஏன்னா குடிசைகளாக இருக்க இடத்துல ஒரு பங்களா இருந்தால் துணியாக தெரியும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறோம். ஐ குட் சி எ பங்களோ அமங் ஹட்ஸ். அமங் த ஹட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஹட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, 2 ஒன்று தான். அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த சாக்லேட், இது என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு இடையே. இப்போ சாக்லேட்டை குழந்தைகளுக்கு கொடுத்தா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க.
அவங்களுக்கு இடையே, பிட்வீன் தம்னு சொல்ல முடியாது, அமங் தம்னு தான் சொல்லணும். எப்படி மாறும்? அவர்களுக்கு இடையேங்கிறது எப்படி மாறுது? இடையே அவர்களுக்கு, அமங் themselves, அவர்களுக்கிடையே. த சில்ட்ரன் ஷேர் த சாக்லேட்ஸ் அமங் themselves, அவங்களுக்குடைய பகிர்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல அமங் தான் யூஸ் பண்ணணும், பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது. த சில்ட்ரன் ஷேர்ட் த சாக்லேட்ஸ் அமங் themselves, ஏன்னா 3 பேருக்கு மேலே இருக்காங்க, 3 பேருக்கு மேலே இருக்காங்க, அப்போ அமங். இது 2க்கு இடையில் அப்படிங்கும்போது அங்கே பாருங்கள், 2 பேருக்கு இடையில் ஒருத்தர் இருந்தால் அது பிட்வீன். 3 பேர் தான் இருக்காங்க, ஆனால் 3 பேரும் ஒரு பொருளை என்ன பண்ணிக்கிறாங்க? ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் அமங் யூஸ் பண்ணணும். 4 பேர் இருந்தாலும் அமங் தான், மோர் தென் 3 எது இருந்தாலும் அமங் தான். ரைட்டா? த சில்ட்ரன் ஷேர் த சாக்லேட்ஸ் அமங் themselves, பிட்வீன் themselvesன்னு போடக்கூடாது, தப்பு. சரியா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். கூட்டத்தின் இடையே, இது எப்படி இருக்கு? கூட்டத்திற்கு இடையே, இடையே கூட்டத்திற்குன்னு மாறுது. எப்படி மாறுது? அமங் த crowd, என்ன பண்ணியிருக்காங்க? த போலீஸ் ஃபவுண்ட் த பிட் பாக்கெட் அமங் த crowd. க்ரௌடில் மட்டும் துண்டா தெரியுமா போலீஸ்காரனுக்கு, இல்லையா? அதனால் என்ன பண்ணோம்? போலீஸ் ஃபவுண்ட் த பிட் பாக்கெட் அமங் த crowd, பிட்வீன் த crowd கிடையாது. ரைட்டா? த போலீஸ் ஃபவுண்ட் த பிட் பாக்கெட் அமங் த crowd அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ அமங்குக்கும் பிட்வீனுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றி வரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.